ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நவாஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா ஸ்வீட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு சுகர் சேர்த்துக்குங்க. தண்ணி 1.5 டம்ளர் அளவு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 2 டிராப்ஸ் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை. அந்த சுகர்லாம் கரைஞ்சி 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் இறக்கிடுங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 150 கிராம் ரவை எடுத்துக்கிறேன். அது பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ரவை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் 2 சின்ன டம்ளர் அளவு பால் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ரவெல்லாம் அந்த பாலில் நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் ட்ரை ஆக விடாதீங்க. இப்போது ஒரு பெரிய தட்டில் மாற்றிக்குங்க. மாற்றிட்டு உங்களால் எவ்வளோ சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கையிலே வச்சு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மைட் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. சூடாக இருக்கும்போது பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. இப்போது சின்னதாக ஒரு உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இந்த ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி விடுங்க. வெடிப்பு இருந்ததுன்னா தனித்தனியாக போயிடும் எண்ணெயில் பொரித்ததும். இப்போது இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்குங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெளியில் மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளெல்லாம் பச்சையாக இருக்கும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்குங்க. இடையில மெல்லமாக திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போது பொரிச்சதெல்லாம் எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்குங்க. சுகர் சிரப் சூடாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே சேர்த்துக்குங்க. ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் பொரித்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்குங்க. 10 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே தேங்காயை கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி மேலே சேர்த்துக்குங்க. இதில் தேங்காய் தாங்க ஹைலைட்டே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் இது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்காகவே ஒன்று கட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக அந்த சுகர் சிரப்லாம் நல்லா உள்ளே போய் ஊறிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.